ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான ஒரு 500 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். விடை சச்சிதானந்தன். அடுத்து வினா, கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டது? விடை 8 தொகுதிகள். அடுத்து வினா, பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை துரைமாணிக்கம். அடுத்து வினா, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாத ஒன்று. விடை தமிழ் மலர். அடுத்து வினா, பெருஞ்சித்திரனார் அவர்களின் நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை தென்மொழி. அடுத்து வினா, பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்களில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது? விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து வினா, முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளமும் மேவலால் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். விடை சந்தக்கவிமணி தமிழகனார். அடுத்து வினா, 3 வகையான சங்குகளில் பொருந்தாத ஒன்று. 3 வகையான சங்குகளில் பொருந்தாத ஒன்று. விடை வலம்புரி சங்கு. அடுத்து வினா, இரட்டுற மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன? விடை ஸ்லேடை அணி. அடுத்து வினா, தமிழகனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? தமிழகனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை சண்முகசுந்தரம். அடுத்து வினா, இரட்டுற மொய்தல் அணி பயன்படுத்தும் இடங்களில் தவறானது எது? விடை நாடகம். அடுத்து வினா, தனிப்பாடல் திரட்டில் 5வது பகுதி எது? விடை கழகம். அடுத்து வினா, சண்முகசுந்தரம் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? சண்முகசுந்தரம் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? விடை 12. அடுத்து வினா, காலையிலே மாலையும் வந்து விட்டதே என்று சிலேடை அணியை சிறப்பித்து சுவைத்தவர். சிலேடை அணியை சிறப்பித்து சுவைத்தவர் யார்? விடை கி.வா. ஜெகநாதன். அடுத்து வினா, குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கபிலர். அடுத்து வினா, சங்க இலக்கியம் நம் பாட்டனாரின் டேஷ் ஆகும். விடை தோப்பு. இடைக்கால இலக்கியம் பார்த்திங்கன்னா நம் தந்தையரின் தோட்டம். இக்கால இலக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போது பூங்கா. ஓகேங்களா, இக்கால இலக்கியம் வந்து பூங்கா. அடுத்து வினா, முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? விடை திருவள்ளுவர். அடுத்து வினா, டிசிஎம் என்ற தனியார் நிறுவனம் எந்த ஆண்டு முதல் தமிழ் கணினியை உருவாக்கியது? விடை 1983 செப்டம்பர். அடுத்து வினா, குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தசாரதி. அடுத்து வினா, உவமையும் பொருளும் வேற்றுமையை நீக்கி ஒன்றென மாட்டின் அது உருவகம் ஆகும் என்று கூறியவர். உவமையும் பொருளும் வேற்றுமை நீக்கி ஒன்றென மாட்டின் அது உருவகம் ஆகும் என்று கூறியவர். விடை தண்டி.
அடுத்து வினா, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது, உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது யாருடைய உரைநடை? விடை அண்ணா. அடுத்து வினா, ஓம உறுப்பு மறைந்து வரும் அணி எது? விடை எடுத்துக்காட்டு ஓமேனி. அடுத்து வினா, ஊர்குடின பிறகுதான் செக்கு தள்ள முடியும், ஊர்குடின பிறகுதான் செக்கு தள்ள முடியும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்று கூறியவர்? விடை வா. ராமசாமி. அடுத்து வினா, மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வா. ராமசாமி. அடுத்து வினா, சோலையில் புகுவேன் மரங்கள் என்னை கூப்பிடும் விருந்து வைக்கும் என்று எழுதியவர் யார்? விடை திருவிக்கா. அடுத்து வினா, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து வினா, தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து வினா, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய நாட்டுப்பற்று என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? விடை மு. வரதராசன். அடுத்து வினா, சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுக்க எதிரும் புதிருமாக முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது? விடை எதிரினை செய்வு. அடுத்து வினா, பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்றே கூறுவேன் என்று கூறியவர்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்து வினா, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். அடுத்து வினா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் என்று எழுதியவர் யார்? விடை பா. ஜீவானந்தம். அடுத்து வினா, புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? புதிய உரைநடை என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை எயில் முதல்வன். அடுத்து வினா, எயில் முதல்வன் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை தண்ணீர் தேசம். அடுத்து வினா, வாழையும் கமுகும் தாய்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். அடுத்து வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர்? விடை பாரதியார். அடுத்து வினா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கால்டுவெல். அடுத்து வினா, பொறுத்துக. கோல் மிளகாய் செடி, கழி கரும்பின் அடி, கழை மூங்கிலின் அடி, தூறு புதர். விடை 3, 2, 4, 1. அடுத்து வினா, கவை மாபெரும் கிளை, கொம்பு கவையின் பிரிவு, கிளை கொம்பின் பிரிவு, சினை கிளையின் பிரிவு. விடை 3, 2, 4, 1. அடுத்து வினா, காய்ந்த கொம்பு மற்றும் கவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
விடை கட்டை. அடுத்தவனா காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சண்டு. காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காய்ந்த இலை சருகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவனா பொறுத்துக. கச்சல் வாழைப்பிஞ்சு, நூழாய் இளம்பாக்கு, கவ்வை எல்பிஞ்சு, மூசு பலாப்பிஞ்சு. விடை 2, 1, 4, 3. அடுத்து நாம் பொறுத்துக்க. குருத்து வாழை குருத்து, பிள்ளை தென்னம்பிள்ளை, குட்டி விழாவின் குட்டி, மடலி பனையின் மடலி. விடை 2, 1, 4, 3. அடுத்தவனா உலகில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? விடை மலேசியா. அடுத்தவனா சம்பா ரக நெல்லின் உள்வகை எத்தனை உள்ளது? விடை 60. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? விடை பாவனார். அடுத்தவனா இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? விடை தமிழ் மொழி. அடுத்தவனா காற்றிலா எனும் நூல் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட போது எந்த வண்ணங்களில் அச்சேறியது? விடை கருப்பு மற்றும் சிவப்பு. கருப்பு மற்றும் சிவப்பு. அடுத்தவனா திருச்சியில் அல்லூரில் பாவனார் நூலகம் அமைத்தவர் யார்? விடை இளங்குமரனார். திருவள்ளூர் தவசாலையும் ஒன்று அமைச்சிருப்பார். ஓகேங்களா. அடுத்தவனா திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் யார்? விடை இளங்குமரனார். அடுத்தவனா ரா இளங்குமரனார் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? விடை செந்தமிழ் அந்தணர். அடுத்தவனா பொருந்தாத ஒன்று. ரா இளங்குமரனார் பற்றி அதில் பொருந்தாத ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர், இது ரைட்டு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு ஆற்றி வருபவர், இதுவும் ரைட்டு தான். ஒரு பணி வந்து தமிழ் ஆசிரியர், இதுவும் ரைட்டு தான். சொல்லாராய்ச்சியில் இது வந்து தப்பு. ஏன்னா சொல்லாராய்ச்சியில் திருவிக்காவும் வியந்த பெருமானார் இல்லை, பாவனாரும் வியந்த பெருமகனார். ஓகேங்களா. அடுத்தவனா ரா இளங்குமரனார் இயற்றிய நூல்களில் தவறான ஒன்று. விடை இலக்கிய வரலாறு. அடுத்தவனா சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை 10. அடுத்தவனா அளபடை என்பது டேஷ் நீண்டு ஒலிப்பது. அடுத்தவனா செய்யுளில் ஓசை குறையாத போதும் அளபெடுக்கும் அளபடையது. செய்யுளில் ஓசை குறையாத போதும் அளபெடுக்கும் அளபடையது. விடை இன்னிசை அளபடை. பொதுமொழிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை 8. நம்பரை குறிக்கும். 8 பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் குறிக்கும். இதுவே பிரிச்சனா பார்த்தீங்கன்னா L+2 வரும். அதாவது எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவாக வரதுனால வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க. அடுத்தவனா நடவாமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. விடை எதிர்மறை தொழில் பெயர். இதுவே நடத்தல் விதித்தல் அப்படின்னு வந்தால் அது வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தவனா
மெத்த வணிகலன் என்பது எதனை குறிக்கும்? விடை வணிக கப்பல், ஐம்பெருங்காப்பியம். ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்து வினா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர்? விடை கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து வினா, பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை உதயசங்கர். ஹோமோகிராஃப் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? விடை ஒப்பு எழுத்து. அடுத்து வினா, எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இணை ஒப்பு. அடுத்து வினா, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் என்ற வரிகளை பாடியவர்? விடை பாரதியார். அடுத்து வினா, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன் என்று பாடியவர் யார்? விடை வாமூர்த்தி. அடுத்து வினா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்று பாடியவர் யார்? விடை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து வினா, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் யார்? விடை திருமூலர். அடுத்து வினா, வாழ்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர்? விடை ஔவையார். அடுத்து வினா, பொறுத்துக. வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு. விடை 4, 2, 3, 1. அடுத்து வினா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். அடுத்து வினா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. இதை பாடியவர் பார்த்தீங்கன்னா வெண்ணி குவைத்தியார். ஓகேங்களா? அடுத்து வினா, யவனர்கள் பருவ காற்றுக்கு யாருடைய பெயரை வைத்தார்கள்? விடை இப்பாலஸ். அடுத்து வினா, தென்மேற்கு பருவ காற்று காலம் என்பது? விடை ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அடுத்து வினா, காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் யார்? விடை ஐயூர் முடவனார். அடுத்து வினா, காற்றின் வேகத்தை கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யார்? விடை மதுரை இளநாகனார். அடுத்து வினா, உலக காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? விடை 5. அடுத்து வினா, அதிகளவு காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? விடை 2ஆம் இடம். அடுத்து வினா, முதலில் குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட வாயு எது? முதலில் குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட வாயு எது? விடை குளோரோஃப்ளோரோ கார்பன்.
அடுத்த வினா, மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறான்? 12 to 18. அடுத்த வினா, ஆண்டுதோறும் உலக காற்று தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 15. அடுத்த வினா, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தமிழில் உள்ள எந்த பாடல்களை அவர்கள் மொழியில் பாடுகின்றனர்? விடை திருப்பாவை திருவெண்பாவை ரெண்டுமே. திருப்பாவை திருவெண்பாவை ரெண்டுமே வரும். அடுத்த வினா, குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்? விடை 1,00,000. அடுத்த வினா, பாரதியார் படைத்த குழந்தைகளுக்கான பாடல்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை குயில் பாட்டு. குயில் பாட்டு, பாஞ்சால சபதம் பார்த்திங்கன்னா காப்பியம். இது மூன்றும் பார்த்திங்கன்னா குழந்தை பாடல்கள். அடுத்த வினா, தமிழ் மொழியில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ் மொழியில் வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை பாரதியார். அடுத்த வினா, பாரதியார் பணியாற்றிய இதழ்களில் ஒன்று எது? பாரதியார் பணியாற்றிய இதழ்களில் ஒன்று எது? விடை இந்தியா சுதேசமித்திரன். ரெண்டுமே ரைட்டு தான். நவ இந்தியா அனுமன் பார்த்திங்கன்னா பிச்சமூர்த்தியோட இதழ்கள். ஓகேங்களா? அடுத்த வினா, முல்லைப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன? விடை நெஞ்சாற்றுப்படை. அடுத்த வினா, புதுக்கவிதை உருவாக காரணமாக இருந்தது எது? விடை வசனக்கவிதை. அடுத்த வினா, 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? விடை முல்லைப்பாட்டு. 103 அடிகள் தான் கொண்டது. ஓகேங்களா? அடுத்த வினா, விருச்சி என்ற சொல்லின் பொருள் யாது? விருச்சி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை நற்சொல். அடுத்த வினா, உருதுயர் இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. அடுத்த வினா, முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது என்ன? விடை மாலை. அடுத்த வினா, கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் யாது? விடை தலைமை மாலுமி. அடுத்த வினா, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போது தொடங்கப்பட்டது? விடை 2000. அடுத்த வினா, சார்க் நாடுகளின் பட்டியலில் இல்லாத நாடு எது? விடை சீனா. அடுத்த வினா, புயலுக்கு மிக்ஜாம் என்று பெயர் வழங்கிய நாடு எது? புயலுக்கு மிக்ஜாம் என்ற பெயர் வழங்கிய நாடு எது? விடை மியான்மர். அடுத்த வினா, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார்? விடை பா. சிங்காரம். அடுத்த வினா, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? விடை 6. அடுத்த வினா, மதுரை சென்றார் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர் ஆகும்? விடை வேற்றுமை தொகை. அடுத்த வினா, பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்த வினா, அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை முகமது அலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்ட் 2 வீடியோவில் 100 வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.